அவரைக்காய் பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்காக தக்காளி கட் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன் கிச்சனுக்கு. எப்பயுமே டெய்லியுமே ஏதாவது ஒரு பொரியல் கூட இருந்தால் தான் எனக்கு வந்து மீல்ஸ் சாப்பிட்றதுக்கே பிடிக்குமே. உங்களுக்கும் அந்த மாதிரி பழக்கம் உண்டான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பெஸ்ட்டு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் இந்த யூடியூப் சேனலில் ஸ்டில் ஒரு 4 இயர்ஸ் மேலே நடத்திட்டு இருக்கேன். ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் இருப்பாங்க. எதுக்கு இதுக்கு தேவையில்லாமல் இந்த யூடியூப்லாம், அதெல்லாம் வந்து கொஞ்ச நாளில் போயிட போகுது, உண்டு வந்து ஹிட் ஆகாது, ஏன்னா உண்டு இந்த மாதிரி இருக்குது, உன்னோட வீடியோ அப்படி இருக்குன்ட்டு எதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் யார் என்னென்ன சொல்லிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு என்னோடய வேலையை பார்க்கணுன்னு சொல்லி நான் பாட்டுக்கு எனக்கு பிடிச்ச விஷயத்த தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து இதே மாதிரி நீங்களும் வந்து சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணும்போது இதெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறதுக்காகவே கண்டிப்பாக ஒரு 2 பேராவது இருப்பாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீட்டில் லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா மிளகா கிள்ளி சாம்பார், ஒயிட் ரைஸ், அவரைக்காய் பொரியல், ரசம் தான். எப்பயுமே எங்கள் வீட்டில் செய்கிற ரசம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அம்மாவோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கூட அம்மா செய்கிற அந்த ரசம்ன்றது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அம்மா செய்கிற பிரியாணியும் வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும்.